தமிழகத்திலே ஒரு நல்லதொரு ஆட்சியை இந்த 4.5 ஆண்டு காலம் வீறுநடை போட்டு மக்கள் தலைவர் நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே மிக அற்புதமான ஒரு ஆட்சியை இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சான்று இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மகளிர்களுமே மிகப்பெரிய சான்று என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் என்று சொன்னால் அத்தனை திட்டங்கள் வேண்டும். இது ஒன்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரே ஒரு கொள்கை. அந்த கொள்கைக்கு நாம் துணை போகலாமா? நாம் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வருவோமா? கண்டிப்பாக கொண்டு வந்தால் மட்டுமே தான் இந்த தொடர்ந்து நமக்கு வருகின்ற அத்தனை சலுகைகளும் நம்முடைய பெண்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அங்கே மசோதாவிலே பாஸ் பண்ணுகிறார்கள். நாங்கள் அத்தனை பேரும் அங்கே அமர்ந்திருக்கின்றோம். அங்கே எதிர்ப்பவர்கள் இந்த காந்தி பெயரை எடுக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் 250க்கு மேற்பட்ட அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கின்றோம். அங்கே கொண்டு வர வேண்டும் என்று அங்கே அந்த பெயரை மாற்ற வேண்டும், ராஞ்சி என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதாவுடைய உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே சபாநாயகர் சொல்கிறார் ஆம் என்று சொல்லுங்க, இல்லை என்றவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் ஆம் என்று சொல்லுபவர்கள் குறைவு, இல்லை என்று சொல்லுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டம் மசோதா பாஸ் பண்ணப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறார்கள். அங்கே நாங்கள் டிவிஷனை கேட்கிறோம், அங்கே அந்த பொத்தானை அழுத்தி எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். ஆனால் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சர்வாதிகார ஆட்சி. தயவு செய்து அன்பு பொதுமக்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளலாம், இது சர்வாதிகார ஆட்சி. 3 ஆண்டு காலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்றைய ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற அந்த திமிரிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே மத கலவரத்தை உருவாக்குகிறார்கள், ஜாதி கலவரத்தை உருவாக்குகிறார்கள். எப்பொழுதும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனராக இன்றைக்கு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கே பிரச்சனையை கொண்டு வர வேண்டுமோ அத்தனை இடங்களுக்கும் இன்றைக்கு பிரச்சனையை உருவாக்கி அந்த கலவரத்தின் மூலமாக இந்த நாட்டை ஆண்டு விடலாம் என்ற அந்த உயரிய நோக்கத்திலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மாற்று அவர்கள் நினைப்பதை போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பிலே இன்றைக்கு 60% தான் நாங்கள் பணம் கொடுப்போம், 40% மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாளைக்கு முழுமையாக மாநில அரசே கொடுங்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நமக்காக மத்திய அரசு கொடுக்க வேண்டிய மீதி பாக்கி தொகை கிட்டத்தட்ட கல்வி கடன் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட கோடிகளை மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய கல்வி வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. 100% கல்வியை மிக தரமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அங்கிருந்து ஒன்றிய அரசு பணம் கொடுப்பதிலே தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன் இந்த தயக்கம்? இங்கே படித்து இங்கு இருக்கின்ற வேலையை செய்து இந்த நாடு முழுவதும் அந்த மக்கள் நம்முடைய ஏழை எளிய மக்கள் வேலைக்கு சென்று வரா என்று பயமா? நீங்கள் அங்கே வட மாநிலத்தில் இருந்து அத்தனை வேலையும் அங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே குறியாக இருக்கிறீர்கள். தமிழன் படிப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஏன் இந்த உங்களுக்கு அராஜக போக்கு? தயவு செய்து மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த தொடர்ந்து இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தனால் இங்கே கூட்டணி ஆட்சியிலே அவர்கள் ஏதாவது அங்கம் வைப்பார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நமக்கு 100% கிடையாது. கடந்த தீபாவளிக்கு முன்பாக தொடர்ந்து 3-4 மாத காலங்கள் இந்த பணத்தை இந்த 100 நாள் வேலைப்பட அவர்கள் போடவில்லை. நாங்கள் பாராளுமன்றத்திலே என் உரையிலே பேசினேன். எங்களுடைய மக்கள் அங்கே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீபாவளிக்கு அவர்களுடைய செலவை போக்குவதற்கு கூட அவர்களுக்கு பணம் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. நீங்கள் பணத்தை கொடுங்கள் என்று மன்றாடினோம். அதன் பிறகு 1 மாத காலத்துக்கு உண்டான அந்த தொகையை போட்டார்கள். தொடர்ந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு முடிந்தவுடன் நமக்கு பணம் வருகிறதா? தொடர்ந்து 2 மாதம் 3 மாதம் தவணை வைத்து போடுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் குஜராத்திலையும் 1 பைசா கூட நிலவில் இல்லை. அத்தனை பேர்களுக்கும்
அடுத்த நாள் இன்றைக்கு வேலை செய்து முடித்து விட்டால் அந்த வாரம் கடைசியிலே அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். எதுக்கு இந்த பாசிச ஆட்சி உங்களுக்கு? வடநாட்டில் இருக்கிறவர்கள் தான் மக்களா? இங்கே கல்வி அறிவும் தொழில் அறிவும் மிகுந்த மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம். இன்றைக்கு ஜிடிபியிலே 11% இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். கல்வி அறிவிலே ஒரு மகத்தான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு நலிவடைந்து அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு அளவிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக இருப்பவர்கள் யார் என்று நீங்கள் அடையாளம் அவங்க வாங்க இவங்க வாங்க இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சத்தியமாக சொல்றேன், இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டங்கிறது நம்முடைய மக்களுடைய வாயில எல்லாத்துக்கும் நுழைக்கும். இன்னைக்கு அந்த பேரை நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. ரோஜர் எந்த பொம்பளையா கேட்ட செருப்புல அடிச்சு போட ஓடி போடான்னு சொல்லி போடுவாங்க. இந்த பேரை கேட்கவே அவ்வளவு அசிங்கமா இருக்குது. அப்படிப்பட்ட பெயரை வைத்துக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு இந்த தமிழகத்திலே இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை அளிப்பதற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு ஒருபோதும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் இங்க இருக்கின்ற கூட்டணியில் அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியில் அமைந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளிலும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு நாமக்கல் உறுப்பினராக இருக்கும்போது அங்கே ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி அங்கே ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் வர முடியாத சூழ்நிலையினால என்னை இங்கே தலைமையிலே நீங்கள் சேந்தமங்கலத்தில் நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கின்ற இந்த மக்கள் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. தயவு செய்து சொல்லுகின்றேன், வருகின்ற ஆட்சி 2026 ஒட்டுமொத்தமாக நாம் ஏமாந்து விடக் கூடாது. தயவு செய்து நாளைக்கு நான் அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று நம்மளிடம் பொய் பேசி ஏமாற்றுவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அந்த கொள்ளை கூட்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தளபதி கண்டதை போல 200க்கும் மேற்பட்ட நம்முடைய தொகுதிகளை வென்றடைந்து ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தோம் என்று சொன்னால் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய பெண்களும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இன்றைக்கு படிக்கின்ற பெண்களாக இருக்கட்டும், இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இந்த உலகத்திலே யாரும் கொடுக்காத ஒரு மாபெரும் திட்டம். இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நேரமா எந்திரிச்சு தன் குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு கூட வேலைக்கு போயிடறாங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை. அதை அறிந்த நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொடுத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய திட்டம். இதை பார்த்து தான் கனடாவிலே இன்றைக்கு அது போன்ற திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி இந்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை காப்போம், தளபதியுடைய ஆட்சியை மீண்டும் வளர வைப்போம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லுகின்றது ஒரே அளவு ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மகாத்மா என்ற ஒரு மிகப்பெரிய ஆத்மா இன்றைக்கு சின்ன குழந்தைகள் இருந்து சாகும் வரை யாரும் யாரை வேணுமானாலும் மறந்து விடலாம். மகாத்மா காந்தியை மட்டும் மறந்துவிட முடியாது. காங்கிரஸ் பயிரக்கமாக அவரை தொடங்கி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆத்மா. அவருடைய பெயரை நீக்குவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதை கேட்டு நீங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய வெற்றியடை செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோஷம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 100 நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழைகள் வயிற்றில் அடிக்க நினைக்கும் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முடக்காதே 100 நாள் வேலையை முடக்காதே நீக்காதே அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே குறைக்காதே தமிழ்நாட்டிற்கான நிதி சுமையை குறைக்காதே அடிக்காதே விவசாய தொழிலாளர்கள் ஒதுக்காதே
துரோகியே 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 நயவஞ்சகத்துக்கு துணை போகும் நயவஞ்சகத்துக்கு துணை போகும் எடப்பாடி துரோகியே எடப்பாடி துரோகியே விடமாட்டோம் 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 பாரதிய ஜனதாவின் சதித்து நிலவே பாரதிய ஜனதா தலைவரே, விடமாட்டோம் 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 கண்டிக்கின்றோம் 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 3 நாள் வேலையை முடக்க நினைக்கும் 3 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவை கண்டிக்கின்றோம் பாரதிய ஜனதாவை கண்டிக்கின்றோம். எங்கே போனாய்? ஊர் மக்களை மறந்து விட்டு ஊர் மக்களை மறந்து விட்டு பதுங்கு குழியில் பதுங்கி விட்டாயா பதுங்கு குழியில் பதுங்கி விட்டாயா? கண்டிக்கின்றோம் 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 நயவஞ்சகத்துக்கு துணை போகும் நயவஞ்சகத்துக்கு துணை போகும் பழனிசாமியை கண்டிக்கின்றோம் பழனிசாமியை கண்டிக்கின்றோம். சதி செய்யாதே சதி செய்யாதே சதி செய்யாதே சதி செய்யாதே பாஜகவோடு சேர்ந்து சதி செய்யாதே பாஜகவோடு சேர்ந்து சதி செய்யாதே பறிக்காதே 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 100 நாள் வேலை வாய்ப்பை பறிக்காதே வேலை வாய்ப்பை பறிக்காதே. வெட்கம் இல்லையா மானம் இல்லையா காரணம் இல்லையா? டெல்லியை அடிமையாக இருக்கும் டெல்லியில் அடிமையாக இருக்கும் அடிமை சாமியை வெட்கம் இல்லையா அடிமை சாமியை வெட்கமில்லையா? புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் எதிரிகளின் சதி வேட்டையை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்துகின்ற மோடி ஆட்சியை கண்டிக்கின்றோம் ஆட்சியை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்துகின்ற 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்துகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு திரும்ப பெறு ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு விடமாட்டோம் விடமாட்டோம் பாசிச சக்திகளை கால் ஊன்ற விடமாட்டோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம். நன்றி உரை. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.